ஹாய் பாய், வீட்ல இருக்கீங்களா? கொஞ்சம் இந்த ஷாப்பிங் போர்டுல என் தம்பி பேரு எழுதிட்டாங்கன்னா நாளைக்கு அவனுக்கு பர்த்டே. அரே தங்கச்சி, இந்த ஷாப்பிங் போர்டு பாழா போயிருக்கு. நான் இப்போ இந்த மரத்தை வெட்டி காட்டுறேன். இதோ பாரு, உன் மரம் உள்ளுக்குள்ள பூராவும் பாழா போயிருக்கு. அரே பாய், என்ன பண்ணிட்டீங்க? என் ஷாப்பிங் போர்டையே வெட்டிட்டீங்களே. இப்போ என் சித்தி என்ன செமையா திட்டுவாங்க. அரே தங்கச்சி, நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. நான் இப்போவே உனக்கு புது ஷாப்பிங் போர்டு செஞ்சு கொண்டு வரேன். நீ கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ண. அரே ராமு, நீ ஏன் இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா ஷாப்பிங் போர்டு செஞ்சு தர்ற? அரே பாய், அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு இந்த பாப்பாவை நல்லா தெரியும். இதோட அம்மா இந்த உலகத்துல இல்ல, அதனால இது சித்தி கூட இருக்க. இது தம்பி மேல உயிரே வச்சிருக்க. அவன் தம்பி தான் பட்டினியா இருந்து கூட இந்த தங்கச்சிக்கு சாப்பாடு போடுவான். எல்லா கஷ்டத்திலையும் தங்கச்சிய பாத்துப்பான். தனியா இருக்கிற மாதிரி உணர விடவே மாட்டா. கடவுளே இதுக்கு இந்த சந்தோஷத்தை தந்திருக்காரு. அவன் தம்பிக்கு கிஃப்ட் தர்ற மாதிரி நான் எப்படி இந்த கனவை உடைக்க முடியும்? அரே ராமு, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த பசங்க உனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. அரே பாய், அப்படி இல்ல. இந்த பசங்க ரொம்ப நல்லவங்க. நீ பாரு, நல்ல ஸ்மார்ட்டான பசங்க. கண்டிப்பா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் கமெண்ட்ல அவங்க பேரையும் எழுதுவாங்க. இந்த தங்கச்சி, உன் ஷாப்பிங் போர்டு ரெடி ஆயிடுச்சு. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ பாய்.